அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்க இந்த பதிவு. திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாம் என்பதை பார்ப்போம். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்க இந்த பதிவு. வெறும் பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யக்கூடாது. ஜாதக பொருத்தமும் யோகமும் வேண்டும். யோகமில்லா ஜாதகம் உடையவரை திருமணம் செய்துவிட்டால் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் சரிவராது. ஆக ஜாதக யோகம் மிகவும் அவசியம். ஒருவருக்கு 7ஆம் இடம் பாபக் கிரகங்கள் மிக முக்கியம். கண்டிப்பாக பாப கிரகம் 7ஆம் இடம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பார்வை மட்டும் கூட போதுமானது. இருந்தால் மற்றவருக்கு பாப கிரகம் இருக்க வேண்டும் அல்லது பாப கிரக பார்வை வேண்டும். ஆக கண்டிப்பாக பாவ கிரகம் 7ஆம் இடம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பார்வை மட்டும் கூட போதுமானது. மூலம் ஒரு பாதம் மட்டும் மாமனாருக்கு ஆகாது. மற்ற மூலம் 2, 3, 4 பாதங்கள் தோஷமில்லை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் மட்டும் 4 பாதங்களும் தோஷம். இந்த தோஷம் பெண் ஜாதகத்திற்கு மட்டுமே, ஆண் ஜாதகத்திற்கு அல்ல. சந்திரன் குரு சுக்கிரனோடு சேர்ந்தாலும் பார்க்கப்பட்டாலும் மூலம் நட்சத்திர தோஷம் கிடையாது. ஆயில்யம் 1ஆம் பாதம் மட்டும் மாமியாருக்கு ஆகாது. மற்ற ஆயில்யம் 2, 3, 4 பாதங்கள் தோஷமில்லை. இதுவும் பெண் ஜாதகத்திற்கு மட்டும்தான். விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் மைத்துனருக்கு ஆகாது. மற்ற விசாகம் 1, 2, 3 பாதங்கள் தோஷமில்லை. இதுவும் பெண் ஜாதகத்திற்கு மட்டும்தான். கேட்டை முதல் பாதம் மட்டும் மூத்த மைத்துனருக்கு ஆகாது. மற்ற கேட்டை 2, 3, 4 பாதங்கள் தோஷமில்லை. இதுவும் பெண் ஜாதகத்திற்கு மட்டும்தான். எந்த நட்சத்திர தோஷமும் ஆண் ஜாதகத்திற்கு கிடையாது. மேலும் சந்திரன் குரு அல்லது சுக்கிரனோடு சேர்ந்தாலும் அவர்களால் பார்க்கப்பட்டாலும் பெண்ணுக்கு கூட மூலம் ஆயில்யம் விசாகம் கேட்டை நட்சத்திர தோஷங்கள் கிடையாது. இந்த விஷயம் தெரியாமல் சில பெரியோர்களும் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதிக்கச் செய்கின்றனர். இது இளைய சமுதாயத்திற்கு செய்யும் பெரிய பாவமாகும். ஆகவே பொதுமக்களும் ஜோதிடர்களும் இவ்விஷயங்களில் அனாவசியமாக குழப்பம் செய்து பெண்கள் வாழ்க்கையை பாழ்படுத்த வேண்டாம். திருமணமாகாத பெண்களை வீட்டின் வடமேற்கு அறையில் கிழக்கே தலை வைத்து படுத்தால் வாஸ்து சாஸ்திரப்படி விரைவில் திருமணம் நடக்கும். இது பொதுவாக உள்ள பஞ்சாங்க பலன். திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற